அன்பு சகோதரர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவ வார்த்தை பார்ப்போம். ஏசாயா 50:9. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், புட்பூச்சி அவர்களை அழைக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கும்போது இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், எனக்கு துணையா இருக்கிறார். இன்றைக்கு அநேக பேர் எனக்கு துணை செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் மாட்டி வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதும் உன்னோடு கூட இருந்து உனக்கு துணையா நிற்கிறார், உனக்கு பக்கபலமா இருக்கிறார், துணையா இருக்கிறார். பாருங்க, என்னை அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? எனக்கு விரோதமாக எழும்புறவன் யார்? எனக்கு விரோதமாக எழும்புறவன் யார்? யாருமே எனக்கு விரோதமாக எழும்ப முடியாது. ஏனென்றால் அவர் துணையா இருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, நான் துணையா இருக்கிறேன்பா, எல்லா காலத்துல துணையா இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். சில நேரத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. என்னப்பா நீதான் எல்லாத்தையும் செய்யறோம் பார்த்துக்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னேன். நான் அப்ப சொன்னேன், இப்ப என்னால என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்வாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, உன்னை துணை செய்கிறார், உன் துணையா இருக்கிறேன்னு சொன்னவர் எப்போதும் துணையா இருப்பாரு. உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்துக்கே துணையா இருப்பார். உனக்கு மட்டுமல்ல, உன் கம்பெனில வேலை செய்யறவங்களும் சரி, உன் ஆபீஸ்ல இருக்கவங்களும் சரி, எல்லாரும் துணையா இருப்பார். நீ போகும்போதும் வரும்போதும் ஆண்டவர் உன்னை மேற்கொள்ள ஒரு மனுஷனும் முடியாது. ஏனென்றால் அவர் உன்னோடு கரம் பிடித்து நடத்துவார். நீ கரத்தை பிடித்தினா விட்டு விடுவாய், அவர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். அதனால இன்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு துணை செய்கிறார், உன் குடும்பத்துக்கு துணை செய்கிறார். நீ எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காது. ஆண்டவர் உன்னோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.